வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 18 to 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம். தமிழ் புதல்வன் ஸ்கீம். இது கோயம்புத்தூரில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2024 லான்ச் பண்ணாங்க. இந்த இயரில் 360 crore வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.28 lakh பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் கீழே யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தோன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியமில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது தான் இந்த ஸ்கீம். அவங்க ஹையர் ஸ்டடீஸாக யூஜி படிக்கலாம், அப்படி இல்லைனா டிப்ளமோ பண்ணலாம், ஆர் ஐடிஐ பண்ணலாம். இதில் எது பண்ணாலுமே இந்த 1000 ரூபான்றது வழங்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் இல்லாமல் வேறு ஸ்கீம்னால அவங்க பயனடைஞ்சிட்டு இருந்தாலுமே இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு எலிஜிபிளாக தான் இருக்கும். இதனோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஹையர் எஜுகேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படித்த தமிழ் மீடியமில் படித்த பாய் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதனால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய பாய்ஸை ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள அதுக்கு தூண்டணுன்றதுக்காக தான் இந்த 1000 ரூபான்றதை வழங்கிட்டு வராங்க. இதுதான் அந்த ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்றதுக்காகவும் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸை உயர்த்தணும் அப்படின்றதுக்காகவும் இதில் ஜெண்டர் பேரிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது என்னென்னா, இப்போ இது வரைக்கும் வந்து விமனை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. இதனால் புதுமை பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து கேர்ள்ஸோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு 1000 rupees கொடுக்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்போது ஃபீமேலோட ரேஷியோ அதிகமாகி மேலோட ரேஷியோ கம்மியாகிடக்கூடாது. அதனால் இப்போ பாய்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எஜுகேஷனை ஏதாவது எக்ஸ்பென்சஸ்னால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும், இன்னொன்று அவங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், ஹையர் செகண்டரிக்கு அப்புறமா யாரும் ட்ராப் அவுட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போது காலேஜ் சேர்ந்தால் மந்த்லி 1000 rupees கிடைக்கும்டும் போது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சேருவாங்க அப்படின்றது ஒரு நோக்கம். இந்த தான் தமிழில் கொடுத்துருக்கேன். தொடங்கப்பட்ட நாள் 9 August 2024. 360 கோடி நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. 3.28 lakh மாணவர்கள் வந்து இதனால் பயனடைகிறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் மிகவும் குறைவாக இருப்பதை உணர்ந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக இதுக்கு முன்னாடி வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு இருந்தது இல்லையா? அதுதான் இப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தவங்களாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு இளங்கலை பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ படிப்புகள் தடையின்றி முடிக்கும் வரை மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்து வழங்குவாங்க. பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட பொருளாதார மற்றும் சமூக செயல்நிலைகளில் சிறந்து அடித்தளத்தை வழங்குவதன் மூலமாக உயர்கல்வியை தொடர ஊக்கமளிக்கப்படுகிறது. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போவோம். ரீசெண்டாக இந்த ஐயூசிஎன்னா என்னது? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அவங்களோட WCC, அதாவது வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ்ன்றது அபுதாபியில் நடந்துச்சு. நம்ம இந்தியன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனிஸ்ட், அவரோட நேம் வந்து விவேக் மேனன். இவரை இந்த ஐயூசிஎனோட ஸ்பீஷிஸ் சர்வைவல் கமிஷனோட சேர்மேனாக போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன். ஃப்ரம் 25லேருந்து 29 வரைக்கும் 2025 to 2029 வந்து இவர் தான் இருக்க போகிறார். கடந்த 75 வருஷத்தில் ஒரு ஏஷியன் இந்த இடத்துல லீட் பண்ணவே இல்லை. SSC, அதாவது ஸ்பீஷிஸ் சர்வைவல் கமிஷன்றது ஒரு குளோபல் நெட்வொர்க். கிட்டத்தட்ட 11,000 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பயோடைவர்சிட்டியாக இருக்கட்டும், ஒரு உயிரினங்களும் உயிரோடு இருக்கிறதுக்காக அதனோட சர்வைவலை பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பற்றி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் குழுவை தான் இந்த SSCன்னு சொல்லுவாங்க. விவேக் மேனன்றது யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியாவோட வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் இதோட ஃபவுண்டர் இவர் தான். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 5 கன்சர்வேஷன் குரூப்ஸோட கோஃபவுண்டராக இருந்திருக்கிறார். இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஆத்தர். அது மட்டும் இல்லாமல் எலிஃபென்ட்ஸ் பற்றி இவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுவார். ஐயூசிஎன் பற்றி ஒரு சின்ன நோட் பார்த்தோன்னா, இது எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க? 5 October 1948. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கிளாண்ட், சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஐயூசிஎன் பற்றிய இன்னொரு நியூஸ் பார்ப்போம். இந்த ஐயூசிஎனோட 19th மெம்பராக ஒரு கண்ட்ரி ஜாயின் ஆயிருக்கு. அதுதான் துவலுன்றது வெஸ்ட் சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஐலாண்டு தான். இதுக்கு முன்னாடி எல்லிஸ் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுலையே 4th ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி பை லேண்ட் ஏரியா. கிட்டத்தட்ட 26 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இதனோட ஏரியாவே. ஆஸ்திரேலியாவுக்கும் ஹவாய்க்கும் நடுவில் இருக்குது. இதனோட கேபிட்டல் வந்து ஃபுனாஃபுட்டி. இந்த நேஷனில் 9 லோ லையிங் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. தரையோட அடிமட்டத்திலேருந்து அதனோட ஹையஸ்ட் பாயிண்ட்டே 4.5 meters தான். அடுத்தது அகாய் பத்மாச்சலி. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், கர்நாடகாவை சேர்ந்தவங்க, டு ஜாயின் அ சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி. சுப்ரீம் கோர்ட் ஒரு நிறைய கமிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு கமிட்டியோட மெம்பராக இவங்களை வந்து போட்டிருக்கிறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் விமன்
பிஹெச்டி ஏர்ன் பண்ணி இப்போது லைலா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டாக்டர் என் ஜென்சி. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் விமன் டு பி எ போலீஸ் ஆஃபீஸர் இன் இந்தியாவில் பிரீத்திகா யாஷினி. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஜட்ஜ் ஃப்ரம் தமிழ்நாடு சத்யஸ்ரீ ஷர்மிளா. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஜட்ஜ் இன் இந்தியா. தமிழ்நாடு சேர்ந்தவங்கன்னா சத்யஸ்ரீ ஷர்மிளா, இந்தியாவை சேர்ந்தவங்கன்னா ஜோயிதா மண்டல். அடுத்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் விமன் டு ரிசீவ் சங்கீத் நாடக் அகாடமி அவார்டு. இவங்க தான் நர்த்தகி நடராஜ். அடுத்தது ஜப்பானோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர். இப்போது சானியா தக்காச்சி அப்படின்றவங்க அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. இவங்க 104th பிரைம் மினிஸ்டர். அக்டோபர் 21, 2025 237 ஓட்ஸ் பெற்று இவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட கட்சி நேம் வந்து லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கிளைம் 9 வேர்ல்ட் ஹையஸ்ட் பீக். நம்ம உலகத்தோட ஹையஸ்ட் பீக்னு ஒரு 14 பீக்ஸ் இருக்குது. அந்த 14 பீக்கில் கிட்டத்தட்ட 9 பீக்கை ஏறி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னா பாரத் தமினினி. இவர் வந்து ஆந்திர பிரதேஷில் கர்னூல் அப்படின்ற இடத்த சேர்ந்தவர். இவர் கிளைம் பண்ண எல்லா மவுண்டெயின்ஸுமே 8000 மீட்டர்ஸ்க்கு அதிகமான உயரம் கொண்டது. மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் மனஸ்லு, அன்னபூர்ணா, மக்கலு, தௌலகிரி, லோத்சி, கஞ்சன்ஜுங்கா, ஷிஷபங்மா, இப்போது ரீசெண்டாக மவுண்ட் சோ ஓயு இதை வந்து கிளைம் பண்ணி ஓவராலாக 9th வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டார். அடுத்தது நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் டைமாக இண்டிஜினியஸ் ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனோட நேம் வந்து நஃபித்ரோமைசின். இது முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம், சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டயபெட்டிஸ், ஒரு சிலருக்குலாம் கண்ட்ரோலே இல்லாத டயபெட்டிஸ், இல்லைனா லெஸ் கண்ட்ரோல் டயபெட்டிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரியான பீப்புளுக்கெலாம் இந்த மருந்து வந்து அதிகமாக உபயோகிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங்குன்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆன்டிபயோட்டிக்ன்றது இஸ் த ஃபர்ஸ்ட் மாலிகுல் என்டையர்லி கான்செப்டுவலைஸ்ட். அதை அதனோட கான்செப்ட் டெவலப் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு கிளினிக்கலி அதை வந்து வேலிடேட் பண்ணி ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு வேலிடேட் பண்ணதாக இருக்கட்டும், அது வந்து நம்ம இந்தியா தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பயோடெக்னாலஜிலையும் இந்த ஃபார்மசூட்டிக்கல் இன்னோவேஷன்லேயும் சரி, இதில் வந்து இந்த கண்டுபிடிப்பானது ஒரு லேண்ட்மார்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டேட் மைனிங் ரெடினஸ் இண்டெக்ஸ். ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மைனிங்கும் எந்தெந்த அளவில் இருக்குது அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதனோட ரேங்க்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. கேட்டகரி ஏ வந்து மினரல் ரிச் ஸ்டேட்ஸ், கேட்டகரி பி மாடரேட்லி என்டவுட் ஸ்டேட்ஸ், அதாவது ஓரளவு இருக்குது அப்படின்ற மாதிரி. கேட்டகரி சி வந்து லோ என்டவுமெண்ட் ஸ்டேட்ஸ், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மைனிங் பிளேசஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா கேட்டகரி ஏல மத்திய பிரதேஷ், கேட்டகரி பியில் கோவா, கேட்டகரி சியில் பஞ்சாப். அப்போ அதிகமாக மினரல் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத். ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடம்னா கேட்டகரி சியில் பஞ்சாப், உத்தரகாண்ட், திரிபுரா. அடுத்தது நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் டைட்டானியம் அண்ட் சூப்பர் அலாய் மெட்டீரியல் பிளான்ட் அப்படின்ட்டு ஒரு பிளான்ட்டை உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய லக்னோவில் லான்ச் பண்ணியிருக்கிறார், இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்கிறார். இது கிட்டத்தட்ட 50 ஏக்கர் கேம்பஸ், பட்ஜெட் வந்து 1000 crore. இது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 6000 டன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்தியாவிலேயே 2 ஸ்டேட்டில் தான் வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்ன்ட்டு இருக்குது. இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா, நம்ம டிஃபென்ஸ்க்கு இராணுவத்துக்கு தேவையான பொருட்கள், கன்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய இடம் தான் இந்த 2 இடம். உத்தரப்பிரதேஷில் கிட்டத்தட்ட 6 நோட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 நோட்ஸ் இருக்குது. இந்த 5 நோட்ஸ் எங்கெங்கன்னு பார்த்தோன்னா சென்னை, ஹோசூர், திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி 5 இடத்துல வந்து இதை உருவாக்கக்கூடிய இடம் இருக்குது, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இருக்குது. அடுத்தது 11th இந்தியன் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் IISF. இது சண்டிகரில் December 6 to 9 நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதனோட தீம் வந்து விக்யான் சே சம்ருதி ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத். இதனோட கோர் ஐடியாஸ் என்னன்னு பார்த்தோன்னா டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ரிசர்ச் ஃபண்டிங், இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் சயின்ஸ். இது வந்து சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னோவேட்டர்ஸாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம இந்தியா வந்து என்னென்னலாம் இந்த சயின்ஸ் ஃபீல்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஃபெஸ்டிவல். இது ஃபர்ஸ்ட் 2015 நடந்துச்சு. நெக்ஸ்ட் சீக்ரெட் மவுண்டைன்னு ஒரு ப்ராஜெக்ட். இதை யார் பண்ணுறாங்கன்னா AR ரஹ்மானும்
கூகுள் க்ளவுடும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மெட்டா ஹியூமன் டிஜிட்டல் அவதார் பேண்ட். ரியல் டைம் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ், கதை சொல்கிறதா இருக்கட்டும், ஃபேன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்த ப்ராஜெக்ட். இது வந்து ஏஐ பவர்ட் டிஜிட்டல் பேண்ட் ஆஃப் 6 சிந்தட்டிக் அவதார்ஸ். இந்த ப்ராஜெக்டில் கூகுள் க்ளவுட் வந்து VEO3, இமேஜின் அண்ட் ஜெமினி 2.5 ப்ரோ ஏஐ இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏஐ ட்ரிவன் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் ஒரு குளோபல் ரைஸ் கொண்டு வரதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்டு தான் இது. ப்ராஜெக்ட் சீக்ரெட் மவுண்டைன், கூகுள் க்ளவுடு, ஏஆர் ரஹ்மான். அடுத்தது ஒன்று திருடப்பட்ட மொபைல் ஃபோன்ஸாக இருக்கலாம், இல்லை தொலைஞ்சு போன மொபைல் ஃபோன்ஸாக இருக்கலாம். இதை ரிகவர் பண்ணுறதுல தெலுங்கானா தான் வந்து டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்குது இந்தியாவில். எதில் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் போர்ட்டல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, CEIR. அக்டோபர் 16 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,00,000 மொபைல் ஃபோன்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமா தெலுங்கானாவை ஒரு நேஷனல் லீடர் இன் டிஜிட்டல் பாலிசி அண்ட் பப்ளிக் கிரீவியன்ஸ் ரிட்ரெசல் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம டிவைஸஸோட IMEI நம்பர் எல்லா ஃபோன்லேயும் இருக்கும், இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி நம்பர், அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த CEIR சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் போர்ட்டல் இருக்கு இல்லையா, இதை வந்து லான்ச் பண்ணது செப்டம்பர் 2022. ஸ்டார்டிங்கில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 2023 தெலுங்கானாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2025 2 வருஷத்துலேயே 1 lakh ஃபோன்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரையல். இந்த ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரையல் எதுக்குன்னா, சைனாவை சேர்ந்த பட்டாசுகள்லாம் இருக்கு இல்லையா, சீன பட்டாசுகள், அதெல்லாம் வந்து இல்லீகலாக நம்ம இந்தியாவுக்கு கடத்திட்டு வராங்க அப்படின்றதுனால அந்த கடத்துதலை ஸ்டாப் பண்ணுறதுக்காக டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ்ன்றவங்க DRI கொண்டு வந்த ஒரு ஆப்ரேஷன் தான் இது. இந்த DRIன்றது 1957 கான்ஸ்டியூட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஆன்டி ஸ்மக்லிங் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. எதுக்கு கீழே வரும்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழேனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இந்த மாதிரி வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ரெயின்போ ஆப்ரேஷன்ட்டு ஒன்று இருந்துச்சு. அது வந்து டெல்லியில் ட்ரக் டிராஃபிக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொண்டு போன ஆப்ரேஷன். அடுத்தது கோல்ட் ஸ்மக்லிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் ரைசிங் சன்னுட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஹானர் கில்லிங் எகெயின்ஸ்டாக ஒரு சட்டம் இயற்றணும்ட்டு நினச்சிருக்கிறாங்க. அதனால் ஒரு கமிஷனை போட்டிருக்காங்க. அந்த கமிஷனுக்கு ஹெட் யாருன்னா ரிட்டையர்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் KN பாஷா. இவரோட தலைமையில் தான் இந்த கமிஷனை போட்டிருக்கிறாங்க. இந்த ஹானர் கில்லிங்கை பொறுத்த வரைக்கும் NCRB நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு இல்லையா, அவங்க வந்து கொடுத்த ரிப்போர்ட் படி ஜார்க்கண்ட்லேயும் ஹரியானாலையும் அதிக ஹானர் கில்லிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2019 and 2020 கிட்டத்தட்ட 25 ஹானர் கில்லிங் நடந்திருக்கு நம்ம இந்தியாவில். 2021 கிட்டத்தட்ட 33 ஹானர் கில்லிங் நடந்திருக்கு. இந்த வருஷமும் அது அதிகமாக தான் இருந்திருக்கு. ராஜஸ்தானில் 2019 ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் ஹானர் கில்லிங் எகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே அக்டோபர் 31. இந்த வருஷம் அவரோட 150th பர்த் அனிவர்சரி வருது. அதனால் அயர்ன் வீல்ஸ் ஆஃப் யுனைட்டி அப்படின்ற ஒரு டைட்டிலில் நேஷ்னல் வைட் சைக்கிளிங் எக்ஸ்பெடிஷனை கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 150 சைக்கிளர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த சைக்கிளிங் வந்து நடக்கும். 31 அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி 16 நவம்பரில் முடிய போகுது. இதை அயர்ன் வீல்ஸ் ஆஃப் யுனைட்டின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலை தான் நம்ம அயர்ன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இதை வந்து K2K அப்படின்னு சொல்கிறாங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்த சைக்கிளிங்கு. நெக்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இதை கேலக்ஸி ஐ அவங்க வந்து மிஷன் திருஷ்டி அப்படின்ட்டு நேம் பண்ணியிருக்கிறாங்க. இதை 2026 லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த மிஷன் திருஷ்டின்றது ஒரு சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடாரை இன்டகிரேட் பண்ணியிருக்கு. அப்சர்வேஷன் என்னென்ன வெதர் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறதுக்கான சேட்டலைட் தான் இது. இந்தியாவோட லார்ஜஸ்ட் ப்ரைவேட்லி பில்ட் சேட்டலைட்னா இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் ரிசல்யூஷன் சேட்டலைட் அதுவும் இதுதான். கிட்டத்தட்ட 160 கிலோ இதோட வெயிட். நெக்ஸ்ட், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 600 கோடியில் கபாஸ் கிராந்தி மிஷன் அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா லாங் ஸ்டேபிள் காட்டன் இதை வந்து கல்டிவேட் பண்ணுறதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் மிஷனோட நோக்கம். லாங் ஸ்டேபிள் காட்டன் கல்டிவேஷனை எப்படி டெவலப் பண்ணலாம், அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹை டென்சிட்டி பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸை யூஸ் பண்ணால் அவங்களுக்கான ஈல்டு வந்து நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே சேர்த்து கபாஸ் கிசான் ஆப்பையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
இது அந்தந்த லாங்குவேஜ் வட்டார மொழிகள்லேயே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் ப்ரொடியூசிங் காட்டன், சைனா செகண்ட் பிளேஸ், யூஎஸ்ஏ தேர்ட் பிளேஸ். இதை ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே எக்ஸ்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. வேர்ல்டு காட்டன் டே என்னைக்குன்னா October 7. அடுத்தது கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ். இதனோட 5th எடிஷன் ராஜஸ்தானில் November 24 to December 5 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காம்படிஷனில் கிட்டத்தட்ட 23 மெடல் ஸ்போர்ட்ஸும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸும் கொண்டு வர போகிறாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் வந்து கொக்கோ. 23 மெடல் ஸ்போர்ட்ஸில் புதுசாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா பீச் வாலிபால், கெனோயிங், கயாக்கிங், சைக்கிளிங், இந்த மாதிரியான விஷயம்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங், ஷூட்டிங், ரெஸ்லிங், யோகாசனா இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. நெக்ஸ்ட் எத்துனேஷியான்றது ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு க்யூரே பண்ண முடியாது, ரொம்ப படுக்கையாக ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வெறும் கஷ்டம் தான் இருக்கும். சாப்பிட முடியாது, அவங்களுக்கான ஃபுட்டு அவங்களால சாப்பிட முடியாது, யாராச்சும் ஊட்டி விட்டாலும் சாப்பிட முடியாது, டியூப் மூலயமா போகலாம். இந்த மாதிரி ஒரு லைஃப் சப்போர்ட் சிஸ்டமோடையே வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதாவது ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி வாழ்கிறவங்களோட உயிரை வந்து ஒரு டிக்னிட்டியோடு இறக்கணுன்றதுனால இந்த எத்துனேஷியான்ற ஒன்று பண்ணுவாங்க. இது என்னென்னா இன்டென்ஷனலாக ஒருத்தவங்களோட லைஃபை என் பண்ணுறது, இந்த சஃபரிங்லேருந்து அவங்கள மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக. இதுவே ஆக்டிவ் எத்துனேஷியா, பேசிவ் எத்துனேஷியான்னு இருக்கும். ஆக்டிவ்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸ் கொடுத்து இறக்க வைக்கிறது வந்து ஆக்டிவ் எத்துனேஷியா. இதுவே பேசிவ்னா அவங்களோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், இப்போ ஆக்சிஜன் டியூபை ஆஃப் பண்ணி விடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அவங்கள வந்து இறக்க வைக்கிறது வந்து பேசிவ் எத்துனேஷியா. ஒரு சில கண்ட்ரீஸில் இந்த பேசிவ் எத்துனேஷியா அலோவ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில கண்ட்ரியில் அது இன்னும் லீகலைஸ் பண்ணல. இப்போது ஃபர்ஸ்ட் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி இந்த எத்துனேஷியாவை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா உருகுவே. என்னைக்கு 15 October. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Article 21 படி ரைட் டு லைஃப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி 2011 அருணா ஷென்பாங்கன்னு ஒருத்தவங்க 1973 படுத்த படுக்கையே ஆனவங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து அந்த படுக்கையிலே இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பேசிவ் எத்துனேஷியா இது பண்ணி அவங்கள வந்து ரைட் டு டை வித் டிக்னிட்டி இந்த ஆர்டிக்கல் மூலயமா சாகடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் நம்ம கண்ட்ரியில் என்னென்னா இதுக்கு வந்து நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்க வந்து வில் எழுதி வச்சுருக்கணும். அதாவது உயிரோடுனா எப்படி சொல்கிறது, நல்லா கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இது பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு வில் எழுதி வச்சுருந்துருக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லையா மெஜிஸ்ட்ரேட்டு இந்த மாதிரி ஒரு 5 பேர் வந்து சேர்ந்து அவங்கள பார்த்து காலே இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த பேசிவ் எத்துனேஷியாவை கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியா டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் 9th பொசிஷனில் இருக்குது. ரிலீஸ் பண்ணது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இது எங்கே ரிலீஸ் பண்ணாங்கன்னா பாலியில். ஃபர்ஸ்ட் பிளேஸில் ரஷ்யா, செகண்ட் பிளேஸில் பிரேசில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆனுவல் ஃபாரஸ்ட் ஏரியா கெயின், அதாவது வருஷம் ஃபாரஸ்ட் ஏரியா இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு அதிகமாகிருக்கு அப்படின்றதுல நம்ம இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியாவோட முனிசிபல் வேஸ்ட் அதை வச்சு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து 100% இந்தியாவோட முனிசிபல் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் எப்போனா 2027 சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 80 லட்சம் டன்ஸை யூஸ் பண்ணி வேஸ்ட் மெட்டீரியலை மட்டும் அகமதாபாத் டு புனே அங்கே ஒரு ரோடும், மும்பை டு டெல்லி ஹைவேவையும் போட்டிருக்காங்க. ஸோ இது எதை சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் SDG 9ஐயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் SDG 12 ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் இது ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் இதுக்கு மினி ரத்னா ஸ்டேட்டஸை கொடுத்துருக்குறாங்க October 14, 2025. இந்த மினி ரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்றது இந்த HSLக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்டானமியை இது பண்ணுறது தான் இந்த ஸ்டேட்டஸ். இந்த ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் 1941 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது ஒன்று மகாரத்னா, நவரத்னா, அடுத்தது மினி ரத்னா, இந்த மாதிரி 3 கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கலாம். இது வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்டு வராங்க பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்டானமி. இந்த மினி ரத்னான்றது என்னன்னு பார்ப்போம். சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இது வந்து கடந்த 3 வருஷமாக கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராஃபிட் வந்து இந்த 3 வருஷத்தில் ஒரு வருஷமாவது 30 கோடியை தாண்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் நெட்வொர்த் இருக்கணும். இந்த 3 விஷயமும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து மினி ரத்னா ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதுதான் இப்போது இந்த ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட்க்கு கொடுத்துருக்குறாங்க.
தமிழ்நாட்டில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கோயம்புத்தூரில் இனாக்ரேட் பண்ண போகிறாங்க அண்டர் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லெவலில் ஏஐ எஜுகேஷனை கொண்டு வரதுக்காகவும் ஏஐ ஹப்ஸை ஒரு கேபிட்டல் சப்போர்ட்காகவும் நம்ம ஸ்டேட்டில் நிறைய இடத்துல கொண்டு வராங்க. இந்த இன்ஸ்டியூட் வந்து ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியும் மெஷின் லேர்னிங் பற்றியும் டேட்டா சயின்ஸ் ஏஐ எத்திக்ஸ் இது எல்லாத்த பற்றியும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் இந்த கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் மென்ஸ்ட்ரல் லீவுன்ட்டு ஒரு ஸ்டேட் வந்து கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய விமெனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே பீகாரில் மென்ஸ்ட்ரல் லீவ் கொடுத்துருக்குறாங்க 1992. ஒரு மந்த்தும் 2 days லீவ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சேலரி பே பண்ணிடுவாங்க. ஆனால் இது கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் மட்டும்தான். ஒடிஷாவில் பார்த்தோன்னா 1 day மென்ஸ்ட்ரல் லீவ் கொடுத்துருக்குறாங்க விமன் எம்ப்ளாயீஸ்க்கு. இதுவுமே கவர்மெண்ட் செக்டார்ஸ் தான். அடுத்தது கேரளாவை பார்த்தோன்னா இந்த மென்ஸ்ட்ரல் லீவுன்றத ஒர்க் பிளேஸ் மட்டும் இல்லாமல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இல்லை ஐடிஐயில் படிக்கக்கூடிய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லீவ் வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக கர்நாடகாவில் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செக்டாரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் ஃபினான்ஷியல் சென்டர் இண்டெக்ஸில் செப்டம்பர் 2025 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நியூயார்க் வந்து டாப்பில் இருக்குது. அடுத்தது லண்டன், ஹாங்காங், சிங்கப்பூர் 4th பிளேஸில் இருக்குது. நம்ம இந்தியாவை சேர்ந்த கிஃப்ட் சிட்டி நம்ம கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். இது 46th பிளேஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 52nd பிளேஸில் இருந்துச்சு. மும்பை வந்து இப்போது 52nd பிளேஸில் இருக்குது. டெல்லி 60th பிளேஸில் இருக்குது. அடுத்தது இப்போ தமிழ்நாடோட ஃபேக்ட்ரிஸ் ரூல் 1950 க்ரியேட் பண்ணுது. இந்த ரூலை இப்போது அமெண்ட் பண்ண போகிறாங்க. இது எதுக்குன்னா கிட்டத்தட்ட 20 ஒர்க் அதாவது டேஞ்சரஸ்னு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்த ஒர்க்கில் விமன் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரில் இந்தியாவிலேயே விமன் ஒர்க் பண்ணக்கூடிய இதில் 42% நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான். ஸோ 20 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த ஒர்க்கில் எல்லாம் சேர்ந்தா இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நியூஸ் பிட்ஸ் பார்ப்போம். இந்தியன் ஆர்ச்சர் ஜோதி சுரேகா வெனம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் காம்பவுண்ட் ஆர்ச்சர் டு வின் அ மெடல் அட் ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஃபைனல். பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க சைனாவில். அயோத்தியாவில் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட், 1 இல்லை 2 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தீபோத்சவில் 2025 தீபாவளி அப்போது அயோத்தியாவில் சரையூ ரிவருக்கும் அந்த காட்ஸ் நிறைய காட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கிட்டத்தட்ட 26,17,215 ஆயில் லேம்பை வந்து தீபத்தை வந்து காமிச்சு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். இது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் கோஆர்டினேட்டட் ஆர்த்தி இதுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். இதில் வந்து 2128 டிவோட்டீஸ் வந்து ஆரத்தி எடுத்திருப்பாங்க. அயோத்தியாவை இதனால தான் குளோபல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அயோத்தியாவில் ராமாயணா வேக்ஸ் மியூசியம் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம கிளாஸில் அயோத்தியா யூபியில் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டோட ஹப் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சமுத்திர சக்தி அப்படின்ட்டு ஒரு இந்தியன் நேவி எக்ஸசைஸ். இது வந்து விசாகப்பட்டினமில் நடக்க போகுது. இது ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ். இந்தோனேஷியாவோடு சேர்ந்து நம்ம இந்தியாவும் பண்ணுறாங்க. இதில் ஐஎன்எஸ் கவராத்தி அப்படின்ற ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபரை நம்ம இந்தியா வந்து கொண்டு வராங்க. அடுத்தது இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு நேவல் பைலேட்ரல் எக்ஸசைஸ் நடக்குது. அது வந்து இன் ராக்கன் 13th October 2025 ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இடத்துலனா பூசன் நேவல் பேஸ் சவுத் கொரியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் உத்தரகாண்ட் ஏஐ இம்பாக்ட் சமிட் 2025 வந்து October 17, 2025 டேராடனில் நடக்க போகுது. இது எதுக்கான முன்னோடினா இது வந்து ப்ரீ சமிட் ஈவெண்ட் மாதிரி. எதுக்காகனா நம்ம இந்தியாவோட ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 Feb 19 2026 பாரத் மண்டபமில் நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இதை பார்க்குறாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். வேர்ல்டு மெனோபாஸ் டே October 18, 2025. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசன் இன் மெனோபாசல் ஹெல்த். அடுத்தது வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. இதை 2010 20 October ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணாங்க. இதை கிரியேட் பண்ணது யுனைடெட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன். இந்த வருஷத்துக்கான தீம் டிரைவிங் சேஞ்ச் வித் குவாலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா ஃபார் எவ்ரி ஒன். இதுவே நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேனா 29 June. அடுத்தது போலீஸ் கமமரேஷன் டே. இது வந்து 21 October ஒரு வருஷமும் கொண்டாடுறாங்க. இது எதுக்காகனா 1959 சைனா பார்டரில் 10 போலீஸ்மேன் வந்து இறந்துருப்பாங்க. அதை நினைவு கூறுற விதமாக தான் வருஷம் 21 October மாதம் இது வந்து நடக்கிறாங்க.
இதுவே நம்ம தமிழ்நாட்டோட போலீஸ் டேன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 6. இது எதை நினைவு கூறுதுன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட்ன்ட்டு 1859 ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த டேவை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த டேவை போலீஸ் டேவாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடுறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்டட்டரிங் அவேர்னஸ் டே. ஸ்டட்டரிங்னா என்னது? திக்கிறது. ஸோ இதனோட தீம் வந்து எ டைவர்ஸ் ஸ்டட்டரிங் கம்யூனிட்டி மீட்டிங் சேலஞ்சஸ் வித் ஸ்ட்ரென்த்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க.